சைவம் சொல்லுகிறது 3 விடயங்கள், முப்பொருள் உண்மையை சொல்லுவது சைவம். 3 விடயங்கள் அனாதியானவை. எல்லாருக்கும் தெரியும், எல்லா மதங்களும் சொல்வது இறைவன் அனாதியானவர், இறைவனுக்கு என்று ஒரு தொடக்க காலம் கூற முடியாது. என்னுடைய பிள்ளைகள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது கேட்கிறார்கள், அப்பா சிவன் எப்போது பிறந்தார்? அப்படி ஒரு தோட்ட காலம் நாம் கூற முடியாது. அனாதியானவர், இது எல்லா மதங்களுமே ஒத்துக்கொள்ளுகின்ற புறப்புறப்பண்ட அந்த பேச்சில் பிரவாயாக்கை பெரியோன் இறைவனுடைய. இரண்டாவதாக உயிர்கள். இந்த கடவுள் உயிர்களை சைவ சித்தாந்தம் மற்ற கொள்கைகளை விட வித்தியாசமாக உலகத்தை விளங்கிக் கொள்ள முயற்கின்ற பொழுது அல்லது உண்மையை அணுகுகின்ற பொழுது சைவ சித்தாந்த உண்மையின்படி உயிர்களும் அனாதியானவை. இந்த எண்ணிலி அல்லது முடிவிலி கணக்கான இந்த உயிர்கள், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் என்று சொல்லுவார்கள், இவையும் அனாதியானவை, அவற்றுக்கும் தொடக்கம் இல்லை. உயிர்களும் படைக்கப்பட்டவை அல்ல. பல நினைப்பது போல இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. இறைவன் எவற்றை படைக்கின்றான் என்றால் தனு, எங்களுடைய உடல்களை படைக்கின்றான். வெவ்வேறு ஜீவராசிகளுக்கேற்ற வெவ்வேறு உடல்களை படைக்கின்றான். விலங்கியல் தாவரவியல் படிப்பவர்களுக்கு தெரியும். இது எங்கள் பூமியிலே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி கோடானு கோடி அண்ட சராசரங்கள் முழுவதும் எங்கெங்கே உயிர்கள் இருக்கின்றன என்று எங்களுக்கு தெரியாது. அந்தங்கே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற அந்தந்த சூழலுக்கு ஏற்ற உடல்களை கொடுப்பது தனு, அது இறைவனுடைய படைப்பு. கரணம், எங்களுடைய கருவிகளை இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாயால் மனதால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், மூக்கால் முகழ்கிறோம், காலால் நடக்கிறோம், கைகளால் வேலை செய்கின்றோம். இப்படிப்பட்ட கருவிகரணங்களை எல்லாம், அத்தோடு இந்த வானொலி, தொலைக்காட்சி, இந்த மின்னியல் கருவிகள் கூட எங்களுடைய அறிவால் உருவாக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட அகக்கருவிகள், புறக்கருவிகள் எல்லாவற்றையும் தந்தது, படைப்பது இறைவனுடைய தொழில். அது தனு கரண. புவனம், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைப்பது இறைவனுடைய தொழில். அங்கன்மா ஞாலத்திற்கோர் 1000 கோடி அண்டம் என்று கந்தபுராணம் கூறும். அதாவது இப்படிப்பட்ட காஸ்மிக் யூனிட்ஸே 1000 கோடி 1000 பில்லியன்ஸுக்கு மேற்பட்டது என்று கூறப்படுகின்றது. காஸ்மிக் யூனிட்ஸ் மட்டுமே. அதில் எங்களுடைய அண்டம் உண்டு, அதிலே உண்டு. இப்படி அந்த புவனங்களை படைப்பது உண்டு. மற்றது போகங்கள், இந்த புவனங்கள் இந்த உடல்களிலே அனுபவிக்கின்ற எங்களுடைய அனுபவ பொருட்களையும் படைப்பது. இந்த 4 தான் இறைவனுடைய படைப்பு. மிச்சம் எல்லாவற்றுக்கும், அதாவது உயிருக்கு, உயிர்களுக்கு, கடவுளுக்கு, மற்ற உயிர்களை பீடித்திருக்கின்ற மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற இம்பியூரிட்டிஸ், ஃபெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், மாசுக்கள், தலை அல்லது பாசம், அந்த அதிலையும் அனாதியானவை. பதி, பசு, பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி என்பது திருமந்திரம்.